ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அபிராமி நாச்சியாருக்கும் துளசியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, முத்துக்கும் துளசியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு வேறு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அபிராமி நாச்சியார் இப்போ முத்துக்கிட்ட நான் சொன்ன பொண்ணை நீ போய் பார்த்துட்டு வா, உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நீ சொல்கிற பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் இப்போ சின்ன தம்பியும் அங்கே அமுச்சு வைக்கிறாங்க. அங்கே போன இடத்துல பார்த்தோம்னா அட்ரஸ் மாறி போனதுனால வேறு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதே பொண்ணு தான் பார்த்துருந்தா அப்பயே அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்திருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலங்கிற விஷயத்த வீட்டில் சொல்கிறாங்க. சின்ன தம்பி அவரோட யதார்த்தமான நடிப்பில் அபிராமி நாச்சியார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இப்போ அபிராமி நாச்சியார் அவங்களோட மனசை மாற்றிக்கிட்டு முத்து உனக்கு பிடிச்ச பொண்ணையே நாங்கள் பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. வழக்கம் போல் வீட்டில் ஒரு சில மென்டல் குரூப்லாம் இருக்குல்ல, அவங்களாம் பார்த்தோம்னா பொறாமையும் கோபம் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம், முத்துக்கும் ரொம்பவுமே சந்தோஷம். அந்த விஷயமா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சரி பேசி முடிப்பாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே துளசி அவங்களுடைய பூர்வீக நிலம் இருக்குல்ல, அதாவது அவங்க அண்ணனுடைய சமாதி இருக்கிற அந்த நிலம் இருக்குல்ல, அதை பார்த்தோம் அப்படின்னா சிவகாமி வில்லி இருக்காங்கல்ல, அவங்க இவங்க கொடுத்த பணத்தை கொடுக்கலங்கிறதுனால நானே கிரைம் பண்ணி எழுதிக்குவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த நிலத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்கல்ல, புனிதா அப்படிங்கிற மாதிரிலாம் 2-3 பேர்த்துக்கிட்ட போய் எல்லாம் கடன் கேட்குறாங்க. ஆனால் இவங்க கேட்குற தொகை ரொம்ப பெருசுங்கிறதுனால அவங்களோட ஃப்ரெண்டுங்களாம் பணம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் துளசி ரொம்பவுமே கவலையாக வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா துளசியோட அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப குழப்பமாக அப்படி தான் இருக்காங்க. அவங்க பாட்டி வழக்கம் போல் அதாவது அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் துளசி பணம் கிடைக்கலங்கிற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் நம்ம இடம் கையை விட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிரயம் பண்ணி கொடுத்துட்டோம், அதாவது சிவகாமிக்கு கிரயம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம கடன் போக மிச்ச காசு கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ துளசியோட அப்பா சரி நான் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் துளசிக்கு மனசு கேட்காம அந்த இடம் நம்மளை விட்டு கையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே மனசுக்குள்ளார இது பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ முத்துவோட வீட்டில் அபிராமி நாச்சியார் இருக்காங்களா, அவங்க அவங்க அப்பா எல்லாருமே பார்த்தா அந்த பொண்ணை போய் பார்த்து நிச்சயம் பேசி முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. சின்ன தம்பி குங்குமம்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. போன தடவை நீங்கள் குங்குமம்லாம் எடுத்துகிட்டு போல, அதனால் இந்த தடவை குங்குமம்லாம் எடுத்துகிட்டு போங்க, நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க போய் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, பேசும்போதே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாகவே ஸ்டார்டிங்கில் கதையெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி நிறைய கதையை சொல்லலாம், பார்க்கலாம். அடுத்து இவங்க போகிறது எங்கே, அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறது என்ன அப்படிங்கிறதும் அங்கே நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறதும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அதையும் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த இதில் வீடியோவில் பேசுகிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.